Reddy and Hariprasad book, Residential Status, Illustration 15. So, the format is particular, resident, ordinarily resident, non-ordinarily resident. So, இதுக்கான ரூல் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் இன்கம் ரிசீவ்ட். ஸோ ரெண்டுமே இந்தியாவுக்குள்ளே இருந்தால் மூணுமே டேக்ஸபிள். ஸோ அது இல்லாமல் தனித்தனியாக எப்படி பிரித்து போடுறாங்க அப்படின்னா கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கோ, ஸோ அது அந்த பிஸ்னஸோட கண்ட்ரோல் யார் கையில் இருக்கோ அவங்க ஆர்டினர்லி ரெசிடெண்ட், பிஸ்னஸ் யாருடையதோ அவங்க ரெசிடெண்ட். ஸோ இதில் இந்தியாவுக்கு வெளியிலேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் இந்தியாவுக்குள்ளே வருது, அப்போ அதாவது மொத்த அமௌண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் இந்தியாவுக்கு ரிசீவ்ட் ஆகுது அப்படின்னா அது நாட் ரெசிடெண்ட். ஓகேவா? சப்போஸ் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் ஹெட் த ஃபாலோவிங் இன்கம் டூரிங் த ப்ரைவசி இயர் 31/3/2024. ஸோ சேலரி ரிசீவ்டு இன் இந்தியா ஃபார் 3 months. அப்போது சேலரி ரிசீவ்டாக இருக்குது எங்கள் இந்தியாவுக்குள்ளே. அப்போது இந்தியாவுக்குள்ளே அப்படின்றப்போ மூணுக்குமே டேக்ஸபிள். ஸோ சேலரி ரிசீவ்டு இன் இந்தியா, ஸோ ரெசிடென்ட்லேயும் டேக்ஸபிள், ஆர்டினரி ரெசிடென்ட்லேயும் டேக்ஸபிள், நான் ரெசிடென்ட்லேயும் டேக்ஸபிள். ஸோ அடுத்த என்ட்ரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா. ஸோ இதுவுமே இன் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா 30,417. ஸோ அதுவுமே மூணுக்குமே டேக்ஸபிள் தான். ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா, ஸோ மூணுமே டேக்ஸபிள். ஸோ அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் டெபாசிட் இன் எஸ்பிஐ. ஸோ இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போது இதுவும் இந்தியாவுக்குள்ளே இருக்குது அப்படின்னா மூணுமே டேக்ஸபிள். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் டெபாசிட் இன் எஸ்பிஐ, ஸோ மூணுமே டேக்ஸபிள். ஸோ அடுத்த என்ட்ரி அமௌண்ட் brought into இந்தியா அவுட் ஆஃப் த பாஸ் அன்டேக்டு. ஸோ அன்டேக்டு அப்படின்னாலே மூணுக்குமே டேக்ஸபிள் கிடையாது. ஸோ பாயிண்ட் பண்ணிக்கோங்க, அன்டேக்டு அப்படின்னா மூணுக்குமே டேக்ஸபிள் கிடையாது டேஷ். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கான் இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் இந்தோனேஷியா பீயிங் இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஸோ அதோட பிஸ்னஸ் எங்கே? அக்ரிகல்ச்சர் இன் இந்தோனேசியாவில் பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் அவன் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணிக்கான். அப்போது பிஸ்னஸ் யார்கிட்ட இருக்குது? இந்தோனேசியா. அப்போது இந்தோனேசியா அவன் ரெசிடெண்ட். ஸோ அப்போது இதுக்கு ரெசிடெண்ட் மட்டும்தான் வரும். ஸோ இந்தோனேசியா பீயிங் இன்வெஸ்ட் இன் இந்தியா, ஸோ ரெசிடெண்ட் மட்டும். ஸோ அடுத்த என்ட்ரி இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் பங்களாதேஷ் பீயிங் கண்ட்ரோல் ஃப்ரம் இந்தியா. அதாவது பிஸ்னஸ் எங்கே? பங்களாதேஷில் இருக்குது. அப்போது பங்களாதேஷ் ரெசிடெண்ட். ஸோ கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? இந்தியாக்கிட்ட. அப்போது இவங்க ஆர்டினர்லி ரெசிடெண்ட். ஓகேவா? ஸோ இவ்வளோ 10,150. ஸோ பீயிங் பங்களாதேஷ் ரெசிடெண்ட் பீயிங் கண்ட்ரோல் ஃப்ரம் இந்தியா ஆர்டினர்லி ரெசிடெண்ட். ஸோ ஃபைனல் என்ட்ரி டிவிடெண்ட்ஸ் ரிசீவ்டு இன் பெல்கியூம் ஃப்ரம் பிரான்ச். ஸோ ரிசீவ்டு இன் பெல்கியூம், ஸோ இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுலேருந்து இந்தியாவுக்குள்ளே அமௌண்ட் வருது. எங்கேருந்து? பிரான்ச். அப்போது பிரான்ச்சிலேருந்து இந்தியாவுக்குள்ளே அமௌண்ட் வருது. அப்போது பிரான்ச் வந்து பிஸ்னஸ் இருக்குது, அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே அமௌண்ட்டு. அப்போது பிரான்ச் மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போது பிரான்ச் அப்படின்றது ரெசிடெண்ட், ஏன்னா அங்கே தான் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அப்போது பிரான்ச் வந்து கம்பெனிஸ். அப்போது அதுக்கு 23. ஸோ டோட்டல் பண்ணால் டோட்டல் ஆன்சர் வந்துடும்.